ரைட். கடைசி என்ன பார்த்தோம்? ஃப்ராக்ஷன்னா என்ன? அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் என்னென்ன பார்த்தோம்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் என்ன, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன, அப்புறம் மிக்சர் ஃப்ராக்ஷன்னா என்ன, இம்ப்ராப்பரை மிக்சடாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இம்ப்ராப்பர். ஓகேவா? ரைட். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் என்ன அர்த்தம்? அப்படிலாம் அது ப்ராப்பராக ஃப்ராக்ஷன், அதான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அவ்வளோதான் பதில். சரியா? இம்ப்ராப்பர்னா என்ன அர்த்தம்? ப்ராப்பராக அது ஃப்ராக்ஷனாக இல்லை, அதனால தான் இம்ப்ராப்பர். அதுக்குள்ளே என்ன புதஞ்சிருக்குன்னு அர்த்தம்? முழுசும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? சரி. அந்த முழுசை தனியாகவும் ஃப்ராக்ஷனை தனியாக பிரித்து எழுதுனா அதுக்கு பேர் என்னது? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஓகேவா? உங்கள் சவுண்டு சரியாக கேட்கல, கொஞ்சம் நல்லா உட்காரு. நல்லா எதாவது மைக்கு சரி பண்ணுறதுனா பண்ணிக்கோ. ஓகேவா? ரைட். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா லைக் ஃப்ராக்ஷன்ஸ். லைக்னு வந்தாக்கா ஆப்போசிட் என்னது? அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். என்னன்னு தெரியுமா? அப்படின்னா என்ன உனக்கு தெரிஞ்சது சொல்லு. ஃபேன் சத்தம் கேட்குது பாரு. என்னன்னு சொல்லு உனக்கு. நீ என்ன தெரிஞ்சு வச்சிருக்க லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னா? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எதுவும் இல்லை. சரி, இப்போ பாரு. அதுதான் கிடையாது. சரியா? கவனி. கவனி, இந்த 2 கேக் இருக்கு. ஒவ்வொரு கேக்கையும் எத்தனையா வெட்டி இருக்கும்? எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியிருக்கோம் ஒவ்வொரு கேக்கையும்? ஓகேவா? அப்போ பீஸோட சைஸ் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சைஸ் பெருசாக இருக்குமா? அதை தான் கேட்குறேன். சைஸ் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதே இந்த பக்கம் இன்னொரு தங்கச்சி வெட்டியிருக்கா. ஒரு கேக் எடுக்கிறா. ஏன்ற கேக்கை 4 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியிருக்கா. மேலே அப்போ கவனிக்கக்கூடாது, மேலே விட்டுறாது. மேலே எத்தனை பீஸ் இருக்கோ அதெல்லாம் விட்டுரு. ஓகேவா? இன்னொரு பீன்ற கேக் எடுக்கிறா. அதை 5 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியிருக்கா. ஓகேவா? இதில் எதில் பீஸோட சைஸ் பெருசாக இருக்கும்? ஏ கேக்கோட பீஸோட சைஸ் பெருசாக இருக்கும். பி கேக்கில் பீஸோட சைஸ் எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். புரிஞ்சுதா? இது ரெண்டையும் நம்ம ஒன்று சேர்த்த முடியுமா? என்கிட்ட நான் வந்து மொத்தம் 10 பீஸை வெட்டியிருக்கா அப்படின்னு சொல்ல முடியுமா? பீஸோட சைஸ் ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம ஒன்றா சேர்த்த முடியும். சரியா? ஆமாம். இப்போ பாருங்கள், இது வந்து லைக் ஃப்ராக்ஷன்ஸ். 2 பீஸோட சைஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்னது? லைக் ஃப்ராக்ஷன். ஓகேவா? இப்போ 2ஐயும் சேர்த்து என்கிட்ட எத்தனை பீஸ் இருக்குன்னு சொல்லலாம்? ஏ கேக்க 4 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டினேன். பி கேக்க 4 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டினேன். 4 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டினேன் இல்லையா 2 கேக்கையும்? இப்போ 2ஐயும் சேர்த்து என்ன பண்ணலாம்? 4 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டினேன். என்கிட்ட எத்தனை பீஸ் இருக்குது? 4 பீஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? 2ஐயும் கூட்ட முடியாதா? அதே இதை நம்ம பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா இதோட பீஸோட சைஸ் எப்படி இருக்குது?
சின்னது. ஆமாம், அப்போ ரெண்டையும் சேர்த்து என்கிட்ட 4 பீஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. 3 பீஸ் வேறு டிஃப்ரெண்ட் சைஸு, ஒரு பீஸ் டிஃப்ரெண்ட் சைஸ். அப்போ ரெண்டையும் ஒன்றா சேர்த்த முடியாது. பீஸோட சைஸ் எப்படி இருக்கணும்? நமக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் ஒன்று சேர்த்த முடியும். ஓகேவா? சரி, இது வந்து அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஏன் பீஸோட சைஸ் எப்படி இருக்குது? வேரியாக இருக்குது. புரிஞ்சுதா? அப்போ பீஸோட சைஸ் ஒரே சைஸாக வெட்டியிருந்த அப்படின்னாக்கா அது லைக் ஃப்ராக்ஷன்ஸ். பீஸோட சைஸு வேறு சைஸில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். புரிஞ்சுதா? அப்போ அந்த கேக்கோட பீஸோட சைஸை வச்சு தான் சொல்கிறது. ஒரே மாதிரி இருந்தால் லைக் ஃப்ராக்ஷன்ஸ். அதான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸ்கூலில். டினாமினேட்டர்ஸ் ஆர் சேம் நம்பர்ஸ், தென் தீஸ் ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் லைக் ஃப்ராக்ஷன்ஸ். நாட் சேம் நம்பர்ஸ், தென் திஸ் இஸ் அன்லைக் ஃப்ராக்ஷன் சொல்லியிருப்பாங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் அதை நீ பார்க்கக்கூடாது, அதை மனப்பாடம் பண்ணாத. பீஸோட சைஸ் ஒரே மாதிரி இருந்ததுன்னா லைக் ஃப்ராக்ஷன். அப்படி பீஸோட சைஸஸ் ஒரே மாதிரி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? நம்மளால் கூட்ட முடியும், அடிஷன் பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். ஒரே சைஸாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? மைனஸ் பண்ண முடியும். ஓகேவா? ரைட், புரிஞ்சா? லைக் ஃப்ராக்ஷன், அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸு. இப்போ சொல்லு பார்ப்போம், எதெல்லாம் லைக் ஃப்ராக்ஷன், அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ்? அதை விட இங்கே நான் சொல்கிறதுக்கு ஆன்சர் சொல்லு. சொல்லுங்க பாப்பா, இது என்ன ஃப்ராக்ஷனு? லைக்கா அன்லைக்கா? இது இது வெரி குட். கீழே மட்டும்தான் பார்க்கணும், மேலே நீ பார்க்கவே கூடாது, சரியா? இது இது வெரி குட். அடுத்தது போலாமா? ஈக்விவேலன்ட் ஃப்ராக்ஷன். ஈக்யூனா என்னன்னு தெரியுமா? ஈக்யூனா சமம் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் அதுலேருந்து வந்தால் ஈக்யூ. வேலன்னா வேல்யூ. ஈக்யூ வேல்யூ ஃப்ராக்ஷன்ஸ். ஒரே நம்பர் வேறு வேறையாக இருக்கும், பட் அதே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு பின்னம். நம்பர் வேறு வேறு, பட் வேல்யூ ஒன்றா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/2, 2/4. இது ரெண்டும் ஈக்விவேலன்ட் ஃப்ராக்ஷன். இப்போ பாரு, 1/2 மேலேயும் நியூமரேட்டையும் டினாமினேட்டரையும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறேன். இதே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ராக்ஷன் கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாரு, மேலே உள்ள கேக்கு, மேலே உள்ள பீஸு 1 × 2 எவ்வளவு? 2. 2 × 4 எவ்வளவு? 2 × 2 எவ்வளவு? 4. ஓகேவா? இப்போ பாரு, இதை பாரு, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. மேலே இங்கேயும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணும் பொழுது, நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணும் பொழுது அதே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ராக்ஷன் கிடைக்கும். அது எந்த நம்பர் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ பாரு, கேக்கை வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஒரு கேக்கு சரியா, 2 வெட்டி 1 எடுத்துருக்காது, கரெக்டா? அப்போ எத்தனை கேக்கு?
ஆ ஒன்று எடுத்து சாப்பிட்ருக்க. அப்போ எவ்வளோ சாப்பிட்ருக்க? பாதி கேக்கு சாப்பிட்ருக்க. கரெக்டா? பாதி கேக்கு 1/2 விட்டுரு. பாதி கேக்கா? அதே இங்கே பாரு, இன்னொரு கேக்கு எடுக்கிற. எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியிருக்க? 4 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி 2 பீஸை சாப்பிட்டுட்ட. அப்போ எவ்வளோ கேக்கு சாப்பிட்ருக்க? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ 2 ஈக்குவலா? அதே பாரு, எத்தனையாவில் வேணாலும் நீ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மேலே இங்கேயும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணனாக்கா அதே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ராக்ஷன் கிடைக்கும். இப்போ பாரு, 1/2 மேலே இங்கேயும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? அப்போ இங்கே பாரு, 2 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி ஒரு பார்ட் எடுத்து சாப்பிட்டேன். அப்போ எவ்வளோ கேக் சாப்பிட்ருக்க? ஒரு கேக் பாதி கேக் சாப்பிட்ருக்க. கரெக்டா? அதே இங்கே பாரு, இது ஒரு கேக்கு 1000 சமபங்காக வெட்டிட்ட. சரி, 2000 சமபங்காக வெட்டியிருக்க. அதில் 1000 பீஸை சாப்பிட்டுட்ட. அப்போ நீ சாப்பிட்டது எவ்வளவு? பாதி கேக்கா? அதை தான் கேட்குறேன், சொல்லு. பாதி கேக் சாப்பிட்ருக்க. புரிஞ்சது என்னென்னு? அப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரே நம்பரால், ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, அதில் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ண அப்படின்னாக்கா அதே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ராக்ஷன் கிடைக்கும். பட் வேல்யூ எப்படி இருக்கும்? இப்போ 1/2னாலும் ஈக்குவல் டு 2/4, அது ஈக்குவல். இது ஈக்குவல். கரெக்டா? 2000 1000 3 ஈக்குவலாக இல்லையா? மூணுமே எவ்வளவு கேக்கு? ஈக்குவல் தாம்மா. எவ்வளவு கேக்கு மூணுமே? ½ கேக்கு. 1 முழு கேக்கா? ½ கேக்கு. சரியா? ½ கேக். புரிஞ்சுதா? இதுலேருந்து என்ன தெரியுது உனக்கு? ஏதோ ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, அந்த ஃப்ராக்ஷனை நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா அதே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ராக்ஷன் கிடைக்கும். ஓகேவா? சரி, இது ஒரு கான்செப்ட். இப்போ நான் எழுத ஒவ்வொன்றுக்கும் ஒரு 3 ஈக்குவேலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடி பார்ப்போம். ஆமாம், ஒவ்வொன்றுக்கும் 3 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடி, எழுத ஆரம்பிச்சிரு. ஒவ்வொன்றுக்கும் 3 கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு ஃப்ராக்ஷனுக்கும் என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஃபஸ்ட்டு இது, ரெண்டாவது இல்லை, எல்லாம் ஒரே கதை தான். மேலே இங்கே என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? என்ன வேணாலும் போட்டுக்கோ. நீ உனக்கு பிடிச்ச 2ஆல் மல்டிப்ளை பண்ணு. 1ஆல் பண்ணக்கூடாது, அதே நம்பர் வந்துடும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணு, 4ஆல் மல்டிப்ளை பண்ணு, 1000ஆல் மல்டிப்ளை பண்ணு, 1,00,000ஆல் மல்டிப்ளை பண்ணு, எப்படி வேணாலும் இருக்கலாம். சரியா? கண்டுபிடி. சொல்லு பாப்பா ஆன்சரு. வெரி குட். 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்க. வெரி குட். அடுத்தது 1000ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்க. வெரி குட். அடுத்தது வெரி குட். எதால் மல்டிப்ளை பண்ண? நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும். 100. வெரி குட். அடுத்தது இதுக்கு 1000
அதே நம்பரே பண்ணிட்டியா எல்லாத்துக்கும்? 1000 by 3000. அடுத்து 10 by 30. வெரி குட், வெரி குட். 10 டேபிள் அதெல்லாம் மறந்துடு. அடுத்தது ம் 15 வெரி குட். எதால் மல்டிப்ளை பண்ண? வெரி குட். எல்லாம் ஈக்குவல் வேல்யூவா? பட் ஃப்ராக்ஷன் தான் வேறு, பட் எல்லாமே சேம் வேல்யூ. கரெக்டா? ரைட். அடுத்தது 4/10. என்ன எதால் மல்டிப்ளை பண்ண மேலே கீழேயும்? 2. அடுத்தது வெரி குட். வெரி குட். எதோட மல்டிப்ளை பண்ண? நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும்? வெரி குட். தௌசண்ட்ஸ் இல்லை, 1000. தௌசண்ட்ஸ்னால் என்ன ஆயிரும்? நிறையா 1000 அர்த்தம். அடுத்தது 20/40. வெரி குட். வெரி குட். அடுத்தது எல்லாம் ஈக்குவல் வேல்யூ. கரெக்டா? அடுத்தது 10/1. வெரி குட். ஓகேவா? சரி, மல்டிப்ளிகேஷனுடைய ரிவர்ஸ் என்னது? என்ன ப்ராசஸ்? வெரி குட். மல்டிப்ளிகேஷனுடைய ரிவர்சல் தான் அது டிவிஷன். இப்போ சின்ன நம்பரை வந்து சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்பொழுது பெரிய நம்பர் இருக்கும், ஆனால் வேல்யூ அதே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ராக்ஷன் கிடைக்கும். ஆமாவா? அதேமாதிரி இப்போ பெரிய நம்பராக இருக்குது பாரு டிவிஷனில். இது 300/400 பெரிய நம்பராக இருக்கா? அதை சின்னதாக மாற்ற முடியுமா? பெரிய நம்பராக இருக்குது, நியூமரேட்டரும் டினாமினேட்டரும். அதை ஒரு இன்னொரு நம்பரால் சேம் நம்பரால் டிவைட் பண்ணினா இதே வேல்யூ இருக்கக்கூடிய சின்ன நம்பர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்ன கிடைக்குங்க? 3/4. 305/400 வேல்யூ இருக்கக்கூடிய அதே ஃப்ராக்ஷன் இன்னொன்று கிடைக்கும். ஓகேவா? அப்போது லைக் ஃப்ராக்ஷன் கிடைக்குன்னா என்ன பண்ணணும்? சின்ன நம்பர்ஸாக இருந்தது நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் அப்படின்னாக்கா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் இன்னொரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்பொழுது சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்பொழுது பெரிய நம்பராக மாறும், வேல்யூ அதேவாக இருக்கும். பின்னத்தோட ஃப்ராக்ஷனோட வேல்யூ எப்படி இருக்கும்? அதே அளவு இருக்கும். பெரிய நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் பெரிய பெரிய நம்பராக இருக்குது. சரியா? நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரே நம்பரால் டிவைட் பண்ணும் பொழுது நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சின்ன நம்பராக மாறிடும். பட் அதோட வேல்யூ எப்படி இருக்கும்? ஃப்ராக்ஷனோட வேல்யூ சேமாக இருக்கும். பண்ணலாமா? ரைட். ஓகே. இப்போது அடிஷன் சப்ட்ராக்ஷன் போகலாமா? அடிஷன் இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? எங்கே பார்த்தோம்? அதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தது. இன்றைக்கி பார்த்ததை சொல்லு. அப்புறம்
வெரி குட். ஃப்ராக்ஷன்ஸ். ஈக்குவேலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? மோர் தேன் ஒன் ஃப்ராக்ஷன் இருந்தால் தான் ஈக்குவேலன்ட் ஃப்ராக்ஷன் வரும். சரியா? ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்லணும், ஈக்குவேலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தோமா? சரி, ரைட். இப்போ நம்ம அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேவா? அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் ஹோல் நம்பர் அது வேறு, அது கதை. ஃப்ராக்ஷன்ஸுங்கிறது என்னது? ஹோல் நம்பர் கிடையாது, ஒன்றில் ஒரு ஹோலில் கம்மியாக இருக்கிறது. ஆமாம், அதான். ஓகேவா? சரி, இப்போ பார். அடிஷன் அண்டு சப்ட்ராக்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். 1/4 ப்ளஸ் 3/4. இப்போ இங்கே பிரச்சனையே கிடையாது. ரெண்டோட கேக்குலேயும் ஏன்ற கேக்கு பின்ற கேக்கு ரெண்டுலேயுமே பீஸோட சைஸ் எப்படி தான் இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அப்படியே கூட்டி போட்டுடலாம். கூட்டினா என்ன வரும்? 4/4. கீழே உள்ளதை ஆட் பண்ணக்கூடாது. ஏன்? பாடுறா, அந்த மாதிரி சொல்லவே கூடாது. சரியா? டினாமினேட்டருங்கிறது என்னது? எத்தனை நம்பர் ஆஃப் பீஸாக வெட்டியிருக்கும் ஒரு கேக்கை, அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணுறது. புரிஞ்சதா? அதை எத்தனை, இந்த பின்ற கேக்கு எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியிருக்கு, ஏன்ற கேக்கு எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியிருக்கு, அதை தான் இது மென்ஷன் பண்ணுது. ஸோ இதை ஆட் பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட எது ஆக்சுவலாக இருக்குது, சாப்பிட்ருக்கோம், நியூமரேட்டர் தான் நீ சாப்பிட்டது, இதை தான் நீ ஆட் பண்ணணும். புரிஞ்சதா? கீழே உள்ள 4ங்கிறது டினாமினேட்டர் வந்து எதை மென்ஷன் பண்ணுது? ஏன்ற கேட்க எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியிருக்க, பின்ற கேட்க எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியிருக்க. கரெக்டா? அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணக்கூடாது? ஆட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இது தான் நீ ஆட் பண்ணணும். புரிஞ்சதா? நீ சாப்பிட்டது எது? இது. சரியா? ஹலோ, புரியுதா இல்லையா? திரும்ப சொல்லு பார்ப்போம். அப்போ கேக்கோட சைஸ் எப்படி இருக்கும்? ரெண்டுலேயுமே ஏபியில் பீஸோட சைஸு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ரைட். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? சரி, ஆட் பண்ணுங்கள். என்ன வரும்? 7/5. வெரி. கீழே ஏன் ஆட் பண்ணலை? பாரா, இது வந்துட்டு பீஸ் கிடையாது. புரிஞ்சதா? இது வந்து நல்லா கவனி. நீ சாப்பிட்டது தான் பீஸு, நியூமரேட்டர் தான் பீஸு. புரிஞ்சதா? டினாமினேட்டர் பின்ற கேட்க எத்தனை ஈக்குவல் பார்ட்டை வெட்டியிருக்கன்றது மட்டும் தான் மென்ஷன் பண்ணுது. புரியுதா? அப்போ அதை நீ ஆட் பண்ணக்கூடாது. நீ எத்தனை பீஸ் சாப்பிட்ட சார்? ஒரு கேக்கு 5 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டினா நான் 7 பீஸ் சாப்பிட்டேங்க. ஏ கேக்கில் 5 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி 3 சாப்பிட்டேன். பின்ற கேக்கில் 5 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி 4 பீஸ் சாப்பிட்டேன். மொத்தமாக ஒரு கேக்கு 5ஆக வெட்டினோம்னாக்கா நான் 7 பீஸ் சாப்பிட்ருக்கேங்க அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சதா? கீழே உள்ளது நீ எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியிருக்கங்கிறத மட்டும் தான் மென்ஷன் பண்ணுறது. புரிஞ்சதா? இப்போ அப்போ ஒரு கேக்கை நான் 5 பீஸாக வெட்டினேன்னா நீ எத்தனை பீஸ் சாப்பிட்ருக்க? 7 சாப்பிட்ருக்க. புரிஞ்சதா? அப்போ கீழே உள்ளதை என்ன பண்ணக்கூடாது? ஆட் பண்ணக்கூடாது. அடிஷன்லேயும் சரி சப்ட்ராக்ஷன்லேயும் சரி டினாமினேட்டரை ஆட் பண்ணக்கூடாது. வை? அந்த பீஸோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டினாமினேட்டர். ஓகேவா? அதை நீ ஆட் பண்ணக்கூடாது. நீ சாப்பிட்டது தான் ஆட் பண்ணணும். இது என்ன என்ன ஃப்ராக்ஷன்? இது ப்ராப்பரா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா? ஏன்? பாரா, ஸ்கூலில் பாரா, அந்த ஸ்கூலு கதையை விட்டுறணும் ஜஸ்வின். நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லு. இல்லை, அதை கூட இதுக்குள்ளே ஒரு முழுசு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆமாவா? ஒரு கேக்கு 5 பீஸாக தான் வெட்டியிருக்கோம், நீ 7 பீஸ் சாப்பிட்ருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கேக்கு 5 பீஸாக வெட்டினா 5 பீஸ் சாப்பிட்டினா 1 ஆயிரும். இதுதான் 1. ரெண்டாவது கேக்கு 5 பீஸ் வெட்டினா எத்தனை பீஸ் இருக்குது? 2 இருக்குது. அதுதான் இது. புரிஞ்சதா? நீ ஸ்கூல் கதையை டினாமினேட்டரோட நியூமினேட்டர் பெருசாக இருக்குன்னு இந்த கதையை என்கிட்ட பேசக்கூடாது. அது பேசுனா அது உனக்கு எங்கேயுமே உதவாது. பார்த்துக்கோ.
நான் சொல்கிற ஆங்கிளுக்கு மாறு. பார்த்தோன்னே உனக்கு ஆன்சர் வரும். புரிஞ்சுதா? ஆமாம், அதுக்குள்ளே முழுசு ஒளிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு பேர் என்னது? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதை என்னவா மாற்றலாம்? மாற்றலாம். முழுசை தனியாக அதிலிருந்து பிரித்து எழுதணும். ஓகேவா? எழுதுனா முழுசு கேட்க எத்தனை ஃப்ராக்ஷன் ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியும். நான் சொல்கிற மாதிரி சொன்னீன்னா உனக்கு பயங்கரமாக பார்த்தோன்னா ஆன்சர் வரும். அந்த வேதிக் மேக்ஸு, மண்ணாங்கட்டி மேக்ஸு அதெல்லாம் தேவையில்லை உனக்கு. வேதிக் மேக்ஸு, அப்புறம் என்னது அபாக்கஸ், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அங்கே ஒன்றுமே கிடையாது. பார்த்தோன்னா டக்குன்னு யோசிப்பேன். புரிஞ்சுதா? இப்படி பழகு. நீ ஸ்கூல் கதையை விட்டு வெளியில் வா. சரி, இப்போ அடுத்தது பாரு. அடுத்தது ஆட் பண்ணு. இதை கூட்ட முடியுமா? ஆட் பண்ண முடியுமா? ஏன்? அப்போ பீஸோட சைஸ் எதில் பெருசாக இருக்கும்? ஏல பெருசாக இருக்குது, இதில் சின்னதாக இருக்கும். அப்போ ரெண்டோட பீசஸோட சைஸும் ஒரே மாதிரி இல்லை. அப்போ நம்ம ஆட் பண்ண முடியாது. கரெக்டாக? அப்போ நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னாக்க, இப்போதைக்கு இதை மட்டும் பண்ணு. ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததெல்லாம் விட்டுரு. பியோட டினாமினேட்டர் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மேலேயும் நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணிடு. ஏவோட டினாமினேட்டர் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் அங்கே நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணிடு. இப்போ இதே வேல்யூ இருக்கக்கூடிய நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்பொழுது அதே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு நம்பர் கிடைக்கும். கரெக்டாக? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி சொல்லு, என்ன வரும்? நீ பாரு, வாய்ப்பாடு தேடிட்டு இருக்கிற. 3 5 5 5 5 3 5 கூட்டினா எவ்வளவு? அவ்வளோதான். நீ எதுக்கு டேபிளில் தேடிட்டு இருக்க? புரிஞ்சுதா என்னன்னு? 5னா அர்த்தம் 3 × 5னாக்கா 5 3 தடவை ஆட் பண்ணுற, அவ்வளோதானே? அதுக்கு என் டேபிளே தேவையில்லை எனக்கு. டப்புன்னு வருமா? ஆமாவா இல்லையா? 5 + 5 + 5 ஆமாவா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. சரி, அது இது என்னது? இதுக்கு டேபிள் தேவையா? நீ ஆனால் மனப்பாடம் பண்ணி அதை வச்சுக்க தனியாக. இந்த மல்டிப்ளிகேஷன் தான் என்னென்னு புரிஞ்சுன்னா உன் மனசு டக்குன்னு பார்த்து சொல்லு. இதுக்கு பேர் தான் அபாகஸ்ன்னு கதை விடுவானுங்க. அதெல்லாம் தேவையில்லை உனக்கு. புரிஞ்சுதா? அடுத்து இது 4 4 4 4 4 கூட்டுற எவ்வளோ வரும்? 16. அவ்வளோதான். டேபிள்ஸ் தேவையா அதுக்கு? இது வெள்ள நேரமா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ என்னவா மாறிடுச்சு இப்போது? கீழே லைக் ஃப்ராக்ஷன்ஸ். அப்போ பீஸோட சைஸ் ஏ கேக்கில் பீசஸோட சைஸும் பி கேக்கில் பீசஸோட சைஸ் என்ன ஆயிடுச்சு? சைஸு ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ கூட்டலாமா? கூட்டுங்க. ம் 60ல் 16 சொல்லணும், டீன்னு சொல்லணும், இழுத்து சொல்லணும். ஏன் ரொம்ப கஷ்டப்படுற? 15 அது பார்த்தோன்னே தெரியுது பாரு. இதில் என்ன இருக்குது? இன்னொரு 15 இருக்கா? ப்ளஸ் 1 15 15 எவ்வளவு ஆட் பண்ணா? மிச்சம் 1 சேர்த்துனா எவ்வளவு?
அப்படி பிரித்து பார்க்கணும். அந்த நம்பரை அப்படியே முழுசாக வச்சுட்டு பார்க்கக்கூடாது. ஓகே. இப்போ 31/31 என்ன பண்ணுற? பார்த்து சொல்கிறதுக்கு எதுக்கு இப்போ அவ்வளோ நேரம் பண்ணுற? என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? ஃப்ராக்ஷனை பார்த்தினாவே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க வச்சு யோசிக்கணும். நீ புரிஞ்சதா? இதுக்கு என்ன அர்த்தம்? ஐயோ, நான் இந்த ஃப்ராக்ஷனுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். கேட்க வச்சு சொல்லு. இங்கே பாரு. ஒரு முழு கேக்கு எடுக்கிற, 20 ஈக்குவல் பார்ட்ஸாக வெட்டுறேன். ஆனால் நீ சாப்பிட்றது எவ்வளவு பீஸ்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ளே ஒரு முழு கேக்கும் 2வது கேக்கில் சம் பார்ட்ஸும் இருக்குது. கரெக்டா? அங்கே என்ன அங்கே ஒரே சத்தமாக இருக்குது? என்ன அது? இல்லை, காற்றடிக்கிற சத்தம் கேட்குது. சரி, ஓகேவா? இது என்ன ஃப்ராக்ஷன் இப்போது? வெரி குட். இம்ப்ராப்பர் என்னவா கன்வெர்ட் பண்ணலாம்? சரி, மிக்சடுன்னா என்ன பண்ணணும்? என்ன இருக்கும்? முழுசு இருக்கும். ஃப்ராக்ஷன் இருக்கும். கரெக்டா? முழுசு ஒன்று இருக்கலாம், நிறையா கூட இருக்கலாம். இதை மாற்று. இதில் எத்தனை பீஸ் சேர்த்துனாக்கா 31 பீஸ் இருக்குது. அதில் எத்தனை பீஸ் சேர்த்துனா ஒரு முழு கேக் கிடைக்கும்? 1 31 பீஸ்ப்பா. எத்தனை பீஸை சேர்த்துனீனாக்கா ஒரு முழு கேக் கிடைக்கும்? வெரி குட். அப்போ இதில் ஒரு 20 போயிடுச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்கும்? எத்தனை 20 இருக்குது இதில்? 31ல் 31ல் ஒரு 20. மிச்சம் எத்தனை பீசஸ் இருக்குது? 20 போயிடுச்சு. முழுசாக்கியாச்சு. ஒரு கேக்கை முழுசாக்கிட்டோம். மிச்சம் எவ்வளோ இருக்குது? 11/20. இதுக்கு பேர் என்னது? என்ன ஃப்ராக்ஷனு? வெரி குட். அவ்வளோதான். புரிஞ்சதா? அப்போ அடிஷன் அப்படின்னா என்ன பண்ணும்? லைக் ஃப்ராக்ஷனாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். புரிஞ்சுதா? ஹலோ? லைக் ஃப்ராக்ஷனாக அன்லைக் ஃப்ராக்ஷனாக இருந்தால் என்ன பண்ணணும்? மிக்சடு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுவியா? அதுக்கு பேர் என்ன ஃப்ராக்ஷன்? அதுக்கு பேர் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னால் வார்த்தையிலே அர்த்தம் இருக்குப்பா. அன்லைக்கை லைக்காக மாற்றணும். புரிஞ்சதா? எதுக்கு தடுமாறுற? அன்லைக்கு ஆப்போசிட் எது? லைக்கு. அன்லைக்காக இருந்தது அப்படின்னாக்கா ஆட் பண்ண முடியாது. ஸோ லைக்காக மாற்றணும். லைக்காக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? ஆப்போசிட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனுடைய டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பரை எடுத்துகிட்டு வந்து இந்த ஃப்ராக்ஷனுடைய நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். கரெக்டாக? அதேமாதிரி இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர் எடுத்துகிட்டு போய் அங்கே நியூமரேட்டர் டினாமினேட்டரில் என்ன பண்ணு? மல்டிப்ளை பண்ணு. ஓகேவா? பண்ணினாக்கா லைக் ஃப்ராக்ஷன்ஸாக மாறிடும். சேம் வேல்யூ மாறிடுச்சா? அப்புறம் ஆட் பண்ணி போட்டுற வேண்டியதான். கரெக்டா? ரைட். அடுத்தது அதேமாதிரி தான் சப்ட்ராக்ஷனும். சப்ட்ராக்ஷன் என்ன பண்ண முடியாது? அன்லைக் ஃப்ராக்ஷனை சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதை என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? எப்பா சப்ட்ராக்ஷனும் அன்லைக் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அப்போ என்ன பண்ணணும்? லைக் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணி அப்புறம் தான் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். புரியுதா? சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா? பண்ணி போட்டினா என்ன ஒரு ஆன்சரு? 4/6
வெரி குட். ஓகேவா? அடுத்தது இதை பண்ண முடியுமா? அங்கிள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர்ஸை சேம் பண்ணிடணும். அப்படி நீ அந்த மாதிரி சொல்லாத சரியா? பண்ண முடியாது. என்ன காரணம்? ஏன்னா அன்லைக் அன்லைக் ப்ராசஸ். பீஸோட சைஸு எப்படி இருக்குது? டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஒரே மாதிரி பீஸாக மாற்றணும். புரிஞ்சதா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்கூலில் சொன்ன மாதிரி பண்ணக்கூடாது. டினாமினேட்டர் சேமாக மாற்றணும் அப்படி சொல்லாத தயவு செஞ்சு. அது உனக்கு மூளையில் வேலை செய்யாது. டக்குன்னு போட முடியாது. சரியா? சரி. அப்போ பீஸோட சைஸ் ஒரே மாதிரி மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? இந்த டினாமினேட்டர் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். எங்கே? இந்த சைடுல இருக்கிற ஏவோட மல்டிப்ளை ஏவோட எங்கெங்க? நியூமரேட்டர்லயும் தனித்தனியாக பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் அர்த்தம் வேறு. சரியா? நியூமரேட்டரை தனியாக பண்ணணும், டினாமினேட்டரை தனியாக பண்ணணும். அதே மாதிரி இங்கே இதை என்ன பண்ணணும்? நியூமரேட்டருக்கு தனியா மல்டிப்ளை பை 4 போடணும். எந்த நம்பர் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லு. டினாமினேட்டர் அதாவது ஏ கேக்ல இருந்து இந்த ஃப்ராக்ஷனில் இருந்து ப்ராப்பராக சொல்லி பழகு. இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர் எடுத்துகிட்டு போய் அங்கே நியூமரேட்டரில் தனியாகவும் டினாமினேட்டரில் தனியாகவும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும் உனக்கு? ஈக்குவல் லைக் ஃபிராக்ஷன்ஸ். லைக் ஃப்ராக்ஷன். அப்போ லைக் ஃப்ராக்ஷன்ஸ் கிடைக்கும். அப்போ என்ன வரும்? 15/20 மைனஸ் 4/20. கரெக்டா? நான் சொன்ன மாதிரி போடணும். டேபிள்லாம் நீ பண்ணவே தேவையில்லை. 3 5 15, 4 5 20 அவ்வளோதான். 15ஓட இன்னொரு 5 சேர்த்துனா 20 ஆயிடுச்சு, முடிஞ்சு. 1 4 ஒரே ஒரு 4 தான். அவன் 4 5 4 எவ்வளவு? 20. அப்போ 15ல் 4 போனால் எவ்வளவு? கேக்கா படமாக மாற்று. 15 கேக்ஸ் இருக்குது, சாரி 15 பீசஸ் இருக்குது. 4 கழட்டி விட்டாச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்? 11/20. அவ்வளோதான். ஓகேவா? இப்போது நான் அதுக்கான உனக்கு ஒர்க் ஷீட் அனுப்புகிறேன். அதில் அடிஷன், சப்ட்ராக்ஷன் அது ரிலேட்டடை மட்டும் நீ சால்வ் பண்ணி பாரு. அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் அது மட்டும் சால்வ் பண்ணும். ஓகேவா? ரைட். ஓகே, இன்னைக்கு போதும். சரியா? ரைட்.